Chapter 7, Exercise 7.4, Question number 1ல செகண்ட் அண்டு தேர்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே என்ன கண்டுபிடிக்கணும்னா மெக்லாரின் விரிவு கண்டுபிடிக்கணும். அதாவது கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு மெக்லார் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போது செகண்ட் கொஸ்டின், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் e⁴x, இது செகண்ட் கொஸ்டின் sin x. இதோட மெக்லார் விரிவை நம்ம கண்டுபிடிக்கணும் sin x-ஓட. இப்போ f(x)ங்கிறது sin x. மெக்லார் சீரிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். f(x) equal to f(0) plus f(0) by 1 factorial into x plus f(0) divided by 2 factorial into x squared plus இதே போல் போயிட்டே இருக்கும். இதான் மெக்லார் சீரிஸ். எல்லாத்துலேயும் f(x)-ஐ அடுத்தடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மெக்லாரின் விரிவை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக எல்லா சம்லையுமே. முதல்ல டேபிள் உடையத்தில் இதை எழுதிக்கும். ஃபங்க்ஷன் சார்பு அதன் வகையீடு x = 0ல் அதோட மதிப்பு, ஃபங்க்ஷன் அதோட டெரிவேட்டிவ் x = 0ல் அதோட வேல்யூ. இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் f(x) என்னென்னா sin x நமக்கு தெரியும். x = 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? sin 0 கிடைக்கும். sin 0 0. அடுத்தது செகண்ட் ஒன் f'(x) sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? cos x. எக்ஸுக்கு பதிலாக 0 போகிறோம், என்ன கிடைக்கும்? cos 0 = 1. ஃபஸ்ட் வேல்யூவே ஒரு டிஃப்ரென்ஷியேஷனில் கிடைக்குது. அதனால் நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும். f'(x) cos x-ஐ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் மைனஸ் sin 0 = 0 தான். அடுத்து f'(x) மைனஸ் sin x பண்ணால் sin x பண்ணால் cos x, மைனஸ் ஏற்கனவே இருக்குது, இல்லை மைனஸ் cos x மைனஸ் cos x-க்கு பதிலாக 0 போட்டால் cos 0 1, அப்போ மைனஸ் 1 ஆகிடும். f'(x) cos x பண்ணால் மைனஸ் x, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் sin x ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் sin 0 0. f'(x) sin x பண்ணால் cos x cos 0 = 1. ஓகே, இதே போல் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். மெக்லாரின் விரிவு, மெக்லார் சீரிஸுங்கிறது f(x) plus f(0) plus f'(0) by 1 factorial into x, f'(0) by 2 factorial into x squared plus etc. அப்படின்னு எழுதியிருக்கோம். எத்தனை டைம்? 5th வரைக்கும் எழுதினோம்னா 3 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 3 இது 0 ஆகிடுது. அட்லீஸ்ட் 3 டைம் எழுதினா நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம 5th டேஷ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ f(x)ங்கிறது என்ன அப்படின்னா sin x = f(0) sin 0 0 தான் நம்ம போட்டோம். f'(0)ங்கிறது 1 by 1 factorial into x. அடுத்தது f'(0)ங்கிறது 0 by 2 factorial x square. அடுத்து ட்ரிபிள் மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 by 3 factorial into x cube. அடுத்து fourth-ங்கிறது (0) அப்படிங்கிறது 0 by 4 factorial x power 4. லாஸ்ட்டாக நம்ம (5)(x)ங்கிறது 1, அப்போ 1 by 5 factorial into x power 5 plus etc. அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம 0 இருக்கிற டைம்லாம் விட்டுட்டு அதெல்லாம் 0 ஆகிடும். அதனால் மிச்சம் உள்ளதை எழுதினோம்னாலே அதுதான் நமக்கு தேவையான மெக்லார் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். அதாவது 1 into x x தான். இப்போ x by 1 factorial மைனஸ் அடுத்தது x³ by 3 factorial, அப்புறம் அடுத்தது இந்த டைம் x power 5 by 5 factorial. இதே போல் நமக்கு போயிட்டே இருக்கும். இதுதான் sin x-ஓட மெக்லார் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து இதே மாதிரியே cos x-ஓட மெக்லார் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் அடுத்து பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட்டில் செகண்டு. இப்போ cos x f(x)ங்கிறது cos x எப்படி sin x பண்ணுமோ அதே போல் cos x-க்கும் நம்ம டேபிள் வடிவத்தில் அதை கண்டுபிடிச்சி இப்போ பார்க்க போகிறோம். சார்பு f(x), அதோட டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு f(x) அப்படி எழுதிக்கணும். cos x, எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா அதோட வேல்யூ cos 0 = 1. அடுத்தது f'(x) cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், இப்போ மைனஸ் sin 0 = 0. sin 0 0, மைனஸாக இருந்தாலும் அது 0 தான். அடுத்தது f'(x) இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், மைனஸ் cos 0 1, அப்போ மைனஸ் 1 கிடச்சிரும். அடுத்து f'(x)
மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ்னு கூட இதை எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். சைன் 0 ஈக்குவல் டு 0. அடுத்து எஃப் ஃபோர்த் டேஷ் ஆஃப் எக்ஸ், 4வது முறையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வகையீடு பண்ணுறோம். சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். காஸ் 0 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், போதுமானது. ஓகே, 3 நான் ஜீரோ டேம் வர வரைக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு, எஃப் ஃபோர்த் டேஷ் ஆஃப் எக்ஸு, இந்த 3 வந்து 0 இல்லாமல் வருது. அதனால் அது வரைக்கும் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேஷனை கண்டினியூ பண்ணி போட்டுடுறோம். இப்போ மெக்லாரின் சீரீஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் அண்ட் எக்ஸெட்ரா. அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ், எஃப் ஆஃப் 0ங்கிறது 1, எஃப் டேஷ் ஆஃப் 0ங்கிறது 0 பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் ஃபோர்த் டேஷும் 1 பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அப்படி நமக்கு கிடைக்குது. இப்போ 0 வர்றது 1 விட்டு 1 வருது, அதனால் அதை விட்டலாம் நம்ம. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1, அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், அடுத்தது எக்ஸ் பவர் 4 தான். இப்போ எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்குது. இதுதான் மெக்லார் சீரீஸ் ஃபார் காஸ் எக்ஸ். இது அட்லீஸ்ட் 3 நான் ஜீரோ டைம் வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோம். இது கண்டுபிடிச்சாலே போதும். இருந்தாலும் 3 டைம்ஸ் வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் 2 டைம் 0 வரதுனால தான் நம்ம 4th டேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 1ல் 3rd, ஆல்ரெடி 1ல் 2nd பார்த்தோம். அதில் சைன் எக்ஸ் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதுலேயும் 3 நான் ஜீரோ டைம் வர வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம். சைன் எக்ஸோட மெக்லாரின் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.